Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண கற்றுங்க, ரெண்டும் இம்பார்ட்டண்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. டெய்லி உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க, சந்தோஷம். நானும் அந்த 500 லைக்ஸ்க்கு மேலே வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பண்ணிவிடுங்க. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் கலந்துக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இன்றைக்கி நிஃப்டி 50 எந்த மாதிரி பிளான் பண்ணலாம், எங்கெங்கே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்த இடம், லாஸ்ட் பையர்ஸ் எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 17,660 17,660க்கு கிட்ட லாஸ்ட்டாக வந்து பை பண்ணி எடுத்து போயிருக்காங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே பிளான் பண்ணலாம், என்னென்ன பிளான் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, சரி இந்த லெவல் கட்டான பை பண்ணலாமா அப்படின்னா இது டாப்பில் பை பண்ண மாதிரி ஆகும். அதாவது இங்கே இருக்கிற செல்லர்ஸ் வந்து மேபி அந்த ஹை ஸ்டாப் லாஸ் போட்டுடலாம். இதுக்கு பேக் டு பை இங்கேயே 17,780 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேயே பை பண்ணலாமா அப்படின்னா இங்கே பை பண்ணுறது சேஃப்டி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பை பண்ணுறது சேஃப்டி கிடையாது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கே பை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் இங்கே வரட்டும் விடுங்க. 17,660 17,660 திரும்பவும் அந்த இடம் வரவில் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கட் ஆகிட்டு கீழே ஒரு ட்ராப் மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வர வரலும் வெயிட் பண்ணுங்கள். 17,722லேருந்து 17,660 கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸ் அந்த இடத்துல வராங்களா இல்லையான்னு. ஏன்னா அவங்க ப்ரைஸ் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். சப்போஸ் இதுக்கு மேலே கொண்டு போகிறாங்கன்னா மேலே வந்து பையர்ஸ் ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் நல்லா ஸ்மூத்தாக அப்பில் போயிட்டு இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட்டு மேலே போய்ட்டு டாப் ட்ரெண்டு எதுவும் கிடையாது, ஆனால் அதில் எதுவும் டவுட் கிடையாது. என்னன்னா ஒரு சின்ன ப்ரீத் எடுக்காமல் டைரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஒரு ப்ரீத் எடுக்காமல் டைரெக்டாக போய்ட்டுருக்காங்க. சப்போர்ட் கண்டினியூவாக வந்து பையர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க மார்க்கெட்டை. அதுக்காக நம்ம போய் டாப்பில் பை பண்ண முடியுமா? இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் 17,660 660 வரலும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பையர்ஸ் அகெயின் இன்னொரு டைம் மேலே எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஒரு பையிங்காக பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? பிளான் நம்பர் 1. இல்லை சார் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு கீழே நம்ம சேலிங்கான பிளான் பண்ணலாம். 17,600 ஃபஸ்ட் லெவலில், ரெண்டாவது லெவல் பார்த்திங்கன்னா 17,550. இந்த ரெண்டு லெவலில் நம்ம செல்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் மட்டும்தான் 17,660 பிரேக் ஆகிடுச்சா மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்காக பிளான் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பையிங்கில் இருப்போம். ஏன்னா ட்ரெண்ட் எல்லாம் ஸ்மூத்தாக பையிங்கில் போய்ட்டு இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். அகெயின் மேலே போக சொல்லும். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனவுடனே நம்ம பையிங்காக ஒரு பிளான் பண்ணலாம். நம்ம டார்கெட் வந்து 17,780 800 இந்த லெவலில் வந்துடலாம். ஏன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஜோன் விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இது வெரி வெரி ரிஸ்கி ட்ரேடாக அமையும். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா எந்த பக்கம் போவாங்கன்னு எதுவுமே தெரியாது. டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு பிளாங்காக நிற்போம் அந்த இடத்துல. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டியில் நம்ம எடுத்துருக்க பிளான். ஓகேங்களா? சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. 500 லைக்ஸ் அபோவ் கொடுங்க. அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒன்றும் அவங்க பாவங்கண்ணா 4 லைக் பண்ண முடியும். புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி புல்லிஷில் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பேங்க் நிஃப்டி புல்லிஷில் இருக்குது. ஸோ இதில் எங்கே லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல போட்டுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் இங்கே வந்து ட்ராப் பண்ணோம்னா
ப்ரைஸ் மேபி இந்த இடத்துல டச் ஆகிட்டு அகைன் வந்து மேலே போகலாம். இந்த இடத்துல நம்ம பையிங்காக ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பையிங்காக ஒரு பிளான் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். ஏன்னா வந்து டார்கெட் வந்து 41,600 வரலாம். நெக்ஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டெசிஷன்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, இங்கே நான் எக்ஸாக்ட் சொல்கிறதுனா இங்கேன்னு கிடையாது, மேபி இங்கே கூட கட் ஆகலாம், இல்லை இங்கே கட் ஆகலாம். எந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதுன்னு பாருங்கள். கட் ஆனால் கீழே எது வரலாம் வரும்னு பாருங்கள். கீழே எது வரலாம்னா இதான் 41,250 இந்த லெவல் தான் வரும். நீங்கள் எந்த லெவல் எங்கே போய் வருதுன்னு பாருங்கள். ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். 41,250 வரலாம் ப்ரைஸ். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா கீழே வரலாம். ஏன்னா அங்கே லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்துட்டோம், அவங்க தான் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் எடுத்துட்டோம். இல்லை இந்த சப்போர்ட்டும் கட் ஆகிடுச்சுன்னு எங்கே நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,100 அகைன் ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துடுவாங்க. எது மேஜர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துடுவாங்க ப்ரைஸ். நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா 41,250, அதுவும் கட் ஆகிடுச்சுன்னா 41,100. ஓகே, இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டாங்க அந்த ட்ரெண்ட் லைன்லேயே, மேபி இங்கே சப்போர்ட் எடுத்தாங்களா இல்லை இங்கே சப்போர்ட் இருக்காங்க தெரியாது. நீங்கள் இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சா அகைன் வந்து அப்மூவ்க்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஏன்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம கீழே தான் போவோம், செல்லிங் பிளான் பண்ணலாம், மேலே தான் போவோம், பையிங் பிளான் பண்ணலாம், அப்படி கிடையாது. இது மார்க்கெட், இது எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம எப்படி போனால் என்ன பண்ணலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி வெளியே வரலாம். நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நின்று வேடிக்கை பார்க்கலாம், போகும்னு பார்க்கலாம், வரும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போனால் வெயிட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி போனால் வெளியே வந்துடலாம். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நம்ம ஃபின் நிஃப்டி ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் இருங்க. ஃபின் நிஃப்டியும் மேலே புல்லிஷில் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்டக்கிட்ட இருக்குது, மிடில் இருக்குது தான். இது என்னென்னா நான் கொஞ்சம் பிளான் பண்ணால் இந்த இடத்துல திரும்ப சப்போர்ட் எடுக்க வந்தால் பெட்டராக இருக்கும். இந்த இதில் நம்ம இங்கே ஒரு பையிங்காக பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். சேஃப் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். நம்ம இந்த இதில் டாப்பில் பை பண்ணால் அவ்வளோ சேஃபாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரைஸ் அகைன் வந்து கரெக்ஷனுக்காக கீழே வர சொல்ல நம்மளுடைய எஸ்எல்லாம் ஹிட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். 18,500 வரலும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, சார் இங்கேருந்து நம்ம சேல் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆக்ஷன் சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. குவான்டிட்டி சைஸ் கம்மி பண்ணுங்கள். அதாவது ஏன்னா கான்ஃபிடென்ஸ் இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம சேல் பண்ணிட்டு வரது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த எத்தனை பேர் நம்ம வந்து சேல் பண்ண பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ட்ராப் பண்ணினாவும் திரும்ப இங்கேருந்து மேலே போய்டும். ஓகேங்களா, அந்த ட்ராப்க்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் உங்களால் பொறுமையாக இருக்க முடியல சார், என்னால் அந்த வேஸ்ட்டாக போகுது, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கேட்ச் பண்ணலாமல் அப்படின்னா நீங்கள் 4 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது வெரி வெரி ரிஸ்கி ட்ரேட். இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் எடுக்கிறது வந்து ரிஸ்கி ட்ரேட். மேபி ப்ராஃபிட் வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் ரிஸ்கி ட்ரேட் அமையும். கொஞ்சம் சேஃபாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா ட்ரெண்டு நல்லா புல்லிஷில் இருக்குது, நல்லா என்ன சொல்ல அப்டர் சூப்பராக போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கியாக அமையும். ஏன்னா அவங்க புல் பேக் எதுவும் எடுத்துகிட்டு வராங்க தெரியாது. ஏன்னா இங்கே கூட தான் ஸ்மால் பையர்ஸ் இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் கூட பையர்ஸ் தான். இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் வந்து பையர்ஸ் தான். நம்ம இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. மேபி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஒருவேளை மார்க்கெட் கிடக்கான்னு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சு 18,500 வந்துச்சுன்னா ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்னோ இல்லை எடென்ஷியல் பேட்டர்னோ அந்த இடத்துல பேட்டர்ன் வந்து நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இங்கேருந்து கட் பண்ணி மேலே அப்மூவ்க்கான பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு ப்ரைஸ் ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும், நம்ம போகிற தூரம் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம பை பண்ணால் அது மேலே போகுமா கீழே போகுமா அந்த மாதிரி பிளானில் குழம்பிட்டு இருப்போம். இல்லை உங்களுக்கு ஃபின் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா பெட்டர், இன்னும் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து மேபி இன்றைக்கி ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே வந்து க்ளோஸ் கொடுக்கலாம் ஈவினிங் டைமில். அடாடா நமக்கு சேல் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுக்காக சொல்ல ஒரு குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள், சிங்கிள் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.